வாழ்க்கையில் இந்த தவக்குலை நாம் இந்த ஆஷூராவில் இருக்க வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தவக்குல், அவங்க வைத்த ஹக்க தவக்குல், உண்மையார் ரப்பின் மீது நம்பிக்கை வைத்தார்கள். அல்லாஹ் உதவி செய்தான், அல்லாஹ் உதவி செய்தான். அவர்களை பேசினார்கள், திக்குவாய் என்று பேசினார்கள், அவரை திக்குவாய் என்று பேசினார்கள், ஏளனப்படுத்தினார்கள். அல்லாஹ் ஃபிரௌன் நினைத்தான், ஆண் பிள்ளைகள் எல்லோரையும் அழித்தால் என்னை அழிக்க யாரும் இல்லை என்று நினைத்தான். ஆண் பிள்ளைங்க பிறகு ஆண் பிள்ளைதான் என்ன கொள்ளும், ஆண் பிள்ளைகள் எல்லாத்தையும் அழிச்சிட்டு என்ன ஆகும், ஒண்ணு பண்ண முடியாது. பிறக்கிற எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொண்டான். பாப்பா யாரு வீட்டுல குழந்தை இன்னைக்கு பிரசவம் ஆகுதோ போய் பாப்பா ஆண் பிள்ளையா கொன்றுங்க, பேச்சே கிடையாது, ஆண் பிள்ளையா கொன்றீங்க, எல்லாத்தையும் கொண்டா. ஆனா அல்லாஹ் யாரு, அல்லாஹ் எப்படிப்பட்டவன் பார்க்கணும். நீ இப்படி நினைக்கிற, உன் வீட்லயே நான் வளர வைக்கிறேன்னா அல்லாஹ் உன் வீட்லயே நான் வளர வைக்கிறேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் எங்க வளர்ந்தாங்க? ஃபிரௌனுடைய வீட்டுல வளர்ந்தாங்க. யாங்க வளர்ந்தாங்க? ஃபிரௌனுடைய வீட்டுல வளர்றாங்க. அவன் என்ன நினைச்சான், நான் வர்றவங்க எல்லாரும் அழிச்சிருவேன் நினைச்சான். அட அல்லாஹ் நாடினால் உன் வீட்டுல அந்த ராஜா இருந்தோடு வளர்ந்தார்கள். அந்த ராஜா வீட்டுல வளர்ந்தாங்க. இல்ல அப்படித்தான் அவன் நாடினா என்ன வேணாலும் செய்வான். அவனை நம்பி வந்தவர்களை அல்லாஹ் எப்படி வேணாலும் உதவி செய்வான். நம்ம போட்டாங்க, அல்லாஹ்வின் நம்பிக்கையோடு போட்டாங்க, தொட்டிய குழந்தைய குடியில போட்டாங்க. அல்லாஹ் என்ன பண்ணா, ஃபிரௌனுடைய வீட்டுல வச்சு வளர வச்சான். ஃபிரௌனுடைய வீட்டுல வளர்ந்தாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான், வர்றவங்க வெளியே எல்லாரையும் கொண்டு நினைக்கிறான், எனக்கு அழிக்க ஆளு நினைச்சான். எல்லாம் எங்க வச்சான், உன் வீட்டுல வளர வச்சான். இந்த நம்பிக்கை தான், இந்த உயர்ந்தரமான நம்பிக்கை எல்லா நபிமார்களிடத்திலும் இருந்தது, எல்லா சாலிஹீன்களிடத்திலும் இருந்தது. அந்த நம்பிக்கை தான் நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டும். இந்த ஆஷூராவில் பல படிப்பினைகள் இருந்தாலும், பல சரித்திரங்கள் இருந்தாலும், பல வரலாறுகளுடைய அனுபவங்கள் இருந்தாலும், இந்த ஒன்றை நான் உங்களுக்கு சொல்வேன். வாழ்க்கையில எந்த நிலை வந்தாலும் சரி, நீங்கள் எந்த வயசுல இருந்தாலும் சரி, எந்த வயசுல இருந்தாலும் சரி, ரப்பின் மீது வைக்கக்கூடிய தவக்குள்ள இருந்து நீங்க பின் வாங்கிடாதீங்க. அவனிடத்தில் நில்லுங்கள். ரப்பே, எந்த நிலையிலும் நான் உன்னை விட்டு கைவிட மாட்டேன். நீ என்னை எவ்வளவு சிரமத்தில் ஆழ்த்தினாலும் இந்த உறுதியோடு வரீங்க. யா அல்லாஹ், நீ என்னை எவ்வளவு சிரமத்துக்கு கொண்டு வா, ஆனாலும் உன் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை நான் விட மாட்டேன். ரப்பே, நான் எவ்வளவு சிரமத்தை அடைந்தாலும் சரி, கஷ்டத்தை அடைந்தாலும் சரி, சிரமங்கள் வந்து என் நெருக்கடிகள் வந்தாலும் சரி, பொருளாதார நெருக்கடியாக இருக்கட்டும், நோய் நெருக்கடியாக இருக்கட்டும், எல்லா விதமான சோதனைகளாக இருக்கட்டும், எல்லா நேரத்திலும் நான் உன் மேல வைக்கிற நம்பிக்கை விட்டு நான் பின்வாங்கிறதே கிடையாது. ரப்பை நின்று பாருங்க, எல்லாம் உங்களுக்கு உதவி செய்வான். என்னுடைய வாசகம் அல்ல, என்னுடைய வாசகம் அல்ல, ரப்பின் வாசகம். அவர் சொல்கின்றான், நான் உயிரோடு இருக்கிறேன், எனக்கு மௌத்து கிடையாது, என் மேல நம்பிக்கை வை. மின் ஹைசுமா லா யஹ்தஸிப், நான் எதிர்பார்க்காத விதத்தில் இருந்து நான் உனக்கு உதவி செய்வேன். எதிர்பார்க்க மாட்டேன், அந்த மாதிரி எல்லாம் உதவி செய்ய முடியுமான்னு அப்படிதான் நினைச்சாங்க. எதிர்பார்க்காமல் கடல் பிறந்தது. உலகத்தில் யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் கடல் திறக்குமா என்று. கடல் திறந்தது. உலகத்தில் யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் நெருப்பு எரிக்காமல் இருப்பதை மூசா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் காண்பித்தார். அவர்கள் ஹக்க தவக்குல், ரப்பின் மீது உண்மையான நம்பிக்கை வச்சாங்க. எதிர்பார்க்காத விதத்தில் அல்லாஹ் உதவி செய்தான். இந்த ஆஷூரா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தது என்றால் அவர்கள் ரப்பின் மீது வைத்திருந்த நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த ஆஷூராவில் இருக்க வேண்டும். ரப்பின் மீது வைக்கும் நம்பிக்கை. எனக்கு எல்லாம் செய்யுங்க, எல்லாம் பண்ணுங்க, நான் ரப்புல இருக்கிற அல்லாஹ் மேல வைக்கிற நம்பிக்கை. வெளியே போறோம், அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆக்களை எடுக்குங்க. எதுக்கு துஆ? வெளியே போறோம், நீங்க போகும்போது என்ன வந்து பிஸ்மில்லாஹ் தவக்கல்து அலல்லாஹ், ரப்பின் மீது தவக்கல் வச்சு போறேன். எனக்கு எது மேல நம்பிக்கை கிடையாது, வண்டி ஓட்டுறோம், எது என்ன நம்பிக்கை இல்ல, அல்லாஹ் மேல நம்பிக்கை. அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ வீட்டை விட்டு வெளியே போறியா, இந்த வார்த்தையை சொல்லி கொடுத்தாங்க, பிஸ்மில்லாஹ் தவக்கல்து அலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து போனாங்க. அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து போ. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன்னுடைய எல்லா விஷயத்துக்கும் அல்லாஹ் போதுமானவர், உன்னுடைய எல்லா விஷயத்துக்கும் அல்லாஹ் போதுமானது. இந்த ஒரு வார்த்தையை ஓதிட்டு போனி, ஒன்னும் தேவையில்லை. பிஸ்மில்லாஹ் தவக்கல்து அலல்லாஹ், ஒரே ஒண்ணு, அல்லாஹ் உன்னை நம்பி வெளியே போறேன், அல்லாஹ் யாரும் நம்பல, கடையை திறக்க போற, பிஸ்மில்லாஹ் தர, அல்லாஹ் உன்னை நம்பி திறக்கிற. யார் வருவா, எவ்வளவு லாபம் வரும், இன்னைக்கு சண்டே வச்சு நிறைய வருவாங்க, நிறைய கஸ்டமர், எதுவும் இல்ல ரப்பே, இந்த பிஸ்மில்லாஹ் மேலதான் நம்பிக்கை வச்சிருக்க, உன் மேலதான் நம்பிக்கை வச்சிருக்க, உன் மீதுதான் தவக்குல் வச்சிருக்க. இந்த தவக்குல் நம்பிதான் கடையை திறக்க, இந்த தவக்குல் நம்பிதான் வீட்டுக்கு வேலைக்கு போறேன், நான் ஆபீஸுக்கு போறேன், தொழில் செய்யறேன், வியாபாரம் செய்யறேன், எல்லாம் பண்றேன். ஒரே ஒன்று தான், பிஸ்மில்லாஹ், உன் மீது தவக்குல் வைத்தே தான், உன் மீது தவக்குல் வைத்தே தான். இதை தாண்டி என்னுடைய உள்ளத்தில் எதுவும் இல்லை என்று அழியுங்கள் எல்லாவற்றையும். இந்த தொழில் காப்பாற்றோம், இந்த வீடு காப்பாற்றோம், இந்த ஆபீஸ் காப்பாற்றோம், எல்லாமே பண்ணணும், எல்லாமே செய்யணும். ஆனா நம்பிக்கை பிஸ்மில்லாஹ், அல்லாஹ்வின் பெயரை கொண்டே இருக்க வேண்டும். அல்லர் ரஹ்மான் அப்படிப்பட்ட தவக்குலை நமக்கு தருவானாக. ஆமீன் சொல்லுங்களேன். அப்படிப்பட்ட தவக்குள்ள வாழ்ந்து பாருங்க. உண்மைக்குமே சொல்லுறேன், நீங்க எதிர்பார்க்கவே மாட்டீங்க, இப்படிதான் அலுவலமா இருக்கும் உங்களுக்கு வாழ்க்கையில. என்ன ரப்பே நான் செய்தேன்,
உண்மைக்குமே சொல்லுறேன், நீங்க அப்படி வாழ்ந்துட்டீங்கன்னா என்ன ரப்ப நான் செஞ்சேன், எனக்கு இவ்வளவு செய்தியை நீ, நான் அப்படி என்னதான் செஞ்சுட்டேன், நான் பாவியா இருக்கேன், நான் எல்லாமே செய்யறேன், நாளை எனக்கு இவ்வளவு செய்யன்னு சொல்லி நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்க மாட்டீர்கள். அவன் கொடுத்ததை சொல்லி சொல்லி அழுவீர்கள், அவன் கொடுத்ததை சொல்லி சொல்லி அழுவீர்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலை அல்லாஹ் தருவான். அக்க தவக்குலி, ரப்பின் மீது உயர்தரமான நம்பிக்கை வைக்கணும்.